உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். எல்லாருக்கும் வணக்கம். பாட்டில் ராதா படம் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. நீலம் ப்ரொடியூஷன், நம்ம பாரஞ்சித் டைரக்டர், பாரஞ்சித்தரோட ப்ரொடியூஸ் கம்பெனி. அப்புறம் அவரோட ரஞ்சித்தோட அசிஸ்டண்ட்டு தான் டைரக்ட் பண்ணிக்கிறார், தினகரன் ஒருத்தர். படம் அருமையான கண்டென்ட்டுங்க, நல்ல கண்டென்ட்டு. உங்களுக்கு தெரியும், கதாநாயகியுமே அந்த பழைய கதாநாயகி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஞ்சித் குரூப் தான் அவங்க. அந்த ரக்கிட பாட்டில் வருவாங்கள்ல, அந்த ஹீரோயின் பேர் தெரியல, அவங்க பேர் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு பெரிய வேலை இல்லைங்க. படம் நல்லா அருமையான கண்டென்ட்டு. குடிக்கிறதுனால ஒரு குடும்பம் எவ்வளோ நாசமாக போகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. குரு சோமசுந்தரம் உங்களுக்கு நல்லா தெரியும், அருமையான ஆக்டர். அவர் ஜம்முன்னு பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு குடியாரம் எப்படி பண்ணுவானோ அப்படி பண்ணிக்கிறாரு. அதில் எந்த தப்பும் சொல்ல முடியாது. என்ன படம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கிறேன்னு சொல்லி போட்டு காமிச்சு, இந்த ஏஐ மீட்டிங் இருக்குல்ல, இந்த மது குடிக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சென்டருக்கு இருக்குமில்லங்க, அங்கே போனால் அதை காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பூரா அதுதான் காமிக்கிறாங்க அதிகபட்சம். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்துடுது. ஃபஸ்ட் ஹாஃப் அதில் நடக்கிற அந்த கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறாங்க. ஜான் விஜய் நடிச்சுக்கிறாரு. அவர் அருமையான கேரக்டர், அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகிறாரு. அதெல்லாம் இல்லை, அது ரொம்ப லென்த்தாக காமிச்ச மாதிரி தெரியுது. இன்னும் வேறு மாதிரி யோசிச்சு ஸ்க்ரீன் ப்ளே எழுதிக்கலாம். எழுதியிருந்தாருன்னா அருமையான கண்டென்ட்டு. அது முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டு இது. தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்பில் இந்த படத்தை போட்டு பார்க்க வைக்கணும், அங்கே வர எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஒரு குடும்பம், அதாவது மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம். அவர் குரு சோமசுந்தரம் வந்து ஒரு மேஸ்திரியாக வேலை செய்கிறாரு, கட்டுற தொழிலாளியாக. அந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பம் சம்பாரிச்சா தான் சாப்பிட முடியுங்கிற குடும்பம். அந்த ஒரு குடும்ப தலைவன் சரக்கு அடிச்சுட்டு 24 மணி நேரம் சரக்கு அடிக்கிற மனநிலையே இருந்தால் சம்பாரித்தா கெத்து வேறு காமிப்பாப்பில். எனக்கு தொழில் திறமை இருக்குது. தொழில் திறமை இருந்துமே என்ன பிரயோஜனம்? சரக்கு போடுறதுனால பேர் கெட்டு, மானம் கெட்டு, மரியாதை கெட்டு, வீட்டில் இருக்கிற பொருளாக விற்று குடிச்சு, அது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய அசிங்கமெல்லாம் எதுவும் இல்லை, பார்க்க வேண்டிய படம் தான். அதுக்கப்புறம் சின்ன விஷயம் என்னென்னா, புருஷன் மேலே கோவப்பட்டு இன்னொருத்தவங்க கூட பழகிறாங்க அவங்க போய் கதாநாயகி. அது காமிச்சிருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அப்படி எல்லோரும் அப்படி பண்ணுறதில்ல, எல்லா பெண்களும் அப்படி பண்ணுறதில்ல. சில பெண்கள் பண்ணுறாங்க. அதுக்காக நான் பெண்கள் எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்லலை, பெண்கள் எல்லோரும் கெட்டவங்கன்னு சொல்லலை. சில பெண்கள் பண்ணுறாங்க. அதை நம்ம பப்ளிக்காக காமிக்காமல் இருந்துருக்கலாமே அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. அதை காமிக்காமல் விட்டுருக்கலாம், அதையும் காமிச்சிட்டாப்புல. அந்த படத்தில் அதுவும் வருது. அதுக்கப்புறம் கடைசியில் அப்புறம் எப்படி முடியும், தமிழ் சினிமா எப்படி முடியும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, அருமையான கண்டென்ட்டு. ஆனால் இதை வந்து நீலம் ப்ரொடியூஷன் பண்ணியிருக்குது. நீலம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. அது பாரஞ்சித். இவர் எப்படி டிஎம்கே கூட சப்போர்ட் பண்ணிருக்கிறாப்புல, தப்பான வரலாறு பேசுகிறாப்புல. டிஎம்கே கூட சப்போர்ட்டாக இருந்துட்டு அப்புறம் எப்படி குடியை ஒழிக்கும்னு படம் எடுக்கிறீங்க? இது என்னது? அது ரஞ்சித்தோட அசிஸ்டண்ட்டு தான் படம் எடுத்துருக்காரு. இந்த கதையை முதல்ல கொடுத்து அவர் சொல்லியிருப்பார். அப்போவே இது இல்லைடா, நம்ம அரசியலுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் தலித் அரசியல் பேசுகிறீங்க, டிஎம்கேக்கு பயங்கர சும்படிக்கிறீங்க. டிஎம்கேவால் ஒரு கடையை பூட்ட முடிய மாட்டேங்குது, ஒரு கடையை எச்சுத்தான் பண்ண முடியுது, நல்லாட்சி கொடுத்துன்னு போய் சொல்ல முடியுது. அப்புறம் எப்படி நீங்கள் அது கூட சப்போர்ட் பண்ணியிருந்துட்டு அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ ஓப்பனாக வெளியில் சொல்லுங்கள், டிஎம்கே ஆட்சி சரியில்லைன்னு ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுங்கள். வரல, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நீங்கள் பேசின மாதிரி அனிதாவோட அந்த நீட் தேர்வில் இறந்த நம்ம தங்கச்சி அனிதாவோட மரணத்தில் பேசுனீங்கள்ல, பயங்கரமாக போல்டாக அமீர்கிட்ட கேள்வி கேட்டீங்கள்ல, அது மாதிரி இதே மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் நின்றுட்டு, இல்லை மிஸ்கின் பேசுன மாதிரி ஏதோ மைக்கை பிடிச்சி பேசுங்க, டிஎம்கே ஆட்சி சரியில்லை, குடிப்பதில் மக்கள்லாம் கிடைக்குன்னு பேசுங்க பாப்பா. ஏன் இந்த பாட்டில் ராதா படத்தோட ஆடியோ லான்ச்சிலே பேசியிருக்கலாமே, ட்ரெய்லர் லான்ச்சு ஆடியோ லான்ச்சிலே பேசியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாமே. உங்களுக்கு தான் கதை தெரியும், படம் பார்த்துருப்பீங்கள்ல. ஆனால் எதுவும் பேச மாட்டேங்க, அமைதியாக இருப்பீங்க. ஆனால் நாட்டுக்கு திருத்துறதுக்கு ஐடியா சொல்லுவீங்களா நீங்கள் முதல்ல நீங்கள் திருந்துங்க ரஞ்சித், அதுக்கப்புறம் மற்றவங்க திருத்தலை. உங்கள் முதுகிலே ஊறப்பட்ட அளவுக்கு இருக்குது, அதை கழுவுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க முதுகு பார்த்து சிரிக்கல, அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணல, வரலாறு தப்பு படிச்சுட்டு தமிழை வரலாறு குறை சொல்கிறது, தலித்துங்கிற போர்வையில் உத்தர கொண்டு வந்து உள்ள திணிக்கிறது, சிங்களம் கூட சேர்ந்துட்டு சைனா கூட சேர்ந்துட்டு நீங்கள் இப்போ வந்து புத்தரை கொண்டு வந்து உள்ள தமிழ்நாட்டில் திணிச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் ஆரியன்றனா சாய்பாபா கொண்டு வந்து திணிக்கிறான், நீங்கள் தலித்துங்கிற பேரில் புத்தர் கொண்டு வந்து திணிக்கிறீங்க. அப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் தமிழர் அப்படி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, உண்மையாக மனசார உணர்ந்தீங்கன்னா, நம்ம சாமியை கொண்டாடுங்க, நம்ம வரலாற்று உண்மையான வரலாற்றை பேசுங்க. அதை விட்டுட்டு பொய்யான வரலாறு பேசிட்டு ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக பண்ணிகிட்டு இருக்காதீங்க.
நீங்களே தான் நட்சத்திரம் நகரம்னு தேவையில்லாம ஒரு படம் எடுக்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க. ஆனால் நல்ல கண்டென்ட்டுங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான கண்டென்ட் தான். அது இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த கோவமே. நான் இப்படி பேசுறது காரணமே இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான். நட்சத்திரம் நகரங்கிறது என்ன படம்? ஆம்பளையும் சேர்ந்துக்கிறது, பொம்பளையும் சேர்ந்துக்கிறதா படம்? இந்த படத்தை ரஞ்சித் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அதையும் எடுக்கிறாரு. இந்த கருத்தையும் சொல்கிறீங்க, இந்த கருத்தையும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் யார்? அப்போ உங்கள் கூட்டத்து ஆளுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் சரியாங்க ரஞ்சித், சரிங்களா? அப்புறம் தினகரனுக்கு இன்னும் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே எழுதி பழகுங்க. இன்னும் நல்லா நிறையா நல்லா தெளிவாக இது அருமையான கண்டென்ட். இந்த இந்த கதையை லைன் யோசிச்சது சூப்பரு. இது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமாக நீங்கள் டெவலப் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதில் இன்னும் வசனமும் பாடல்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் சினிமில் இன்னும் சூப்பராக கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் வேறு விதமாக எழுதியிருக்கலாம். கதையை வேறு விதமாக கொண்டு போய் பார்த்துருக்கலாம். அந்த மது போதை திருத்துறவங்கள அந்த சென்டரில் இன்னும் இவ்வளோ லென்த்தாக காமிக்க வேண்டிய அவசியம், ஒரு ஃபஸ்ட்டாக பூரா அதையே காமிச்சிட்டு வேண்டிய அவசியம் தேவைப்பட்டிருக்காது. அது வேறு மாதிரி யோசிச்சுருக்கலாம் அப்படின்னு என்னோடய கருத்துங்க. எல்லோரும் பார்க்கலாங்க. பாருங்கள். பார்த்துட்டு இப்போ ஆண்கள் எல்லாம் தயவு செஞ்சு திருந்துங்க. இப்போ என்னன்னா போக போக இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் பொம்பளைகள் அதிகமாக குடிக்க வைக்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்குது. சினிமா பூராமல் குடி தான் காமிக்குது. பொம்பளை குடிக்கிறதுமே பெண்கள் சுதந்திரங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆண்கள் நேரம் நாங்களும் குடிப்போம். முன்னே போக போக பார்த்தா ஆம்பளைன்னு தனியாக பொம்பளைன்னு தனியாக இருக்கும் போல். ரேஷன் கடை மாதிரி ஒயின் ஷாப்லேயும் ஆம்பளைன்னு தனியாக பொம்பளைன்னு தனியாக, இல்லை பொம்பளையில் தனியாக ஒயின் ஷாப், ஆம்பளை தனியாக ஒயின் ஷாப்னு கொண்டு வருவாங்களா, இல்லை ஸ்கூல் மாதிரி காமன் ஒயின் ஷாப் கொண்டு வருவாங்களா? அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அந்த டைமுக்கு இந்த படம் தேவை தான். தயவு செஞ்சு ஆண்கள் பார்த்து திருந்துங்க, மாற்றிக்குங்க. குடும்பம் இருக்குது. குடும்பம் இல்லாதவனும் குடிக்கக்கூடாது, குடும்பம் இருக்கணும் குடிக்கக்கூடாது. குடியினால் ஜெயித்தவன் யாருமே இல்லை. கம்பெனி முதலாளி ஜெயிப்பானே தவிர குடித்து ஜெயித்தவன் எவனும் இல்லை. குடி விற்றவன் ஜெயிக்கலை, குடித்து ஜெயித்தவன் எவனுமே இல்லை. கோவப்பட்டவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி குடித்தவன் ஜெயிக்கவே முடியாது. குடிக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய புதவுலிங்க. உள்ளே கால் வச்சிங்கன்னா விரல் பட்டுச்சுனாலுமே இழுத்துட்டு உள்ளே தான் போகும். ஒரு சுண்டு விரல், கட்டை விரல் கொண்டு போய் சிக்க வச்சிட்டிங்கனாலுமே அதை திரும்பி உங்கள் காலை இழுத்துட்டு போய் ஒரு கால் இழுத்து, 2 கால் இழுத்து, உங்கள் உடம்பையும் இழுத்து உங்களை புதைக்காமல் அந்த புதவுலி விடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. குடியை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. இல்லாட்டி குடிக்காதீங்க. உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியும்னா குடிங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு குடிங்கிறத வச்சுக்காதீங்க. உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் வருங்கால தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ போல கஞ்சா லெவலுக்கு ரொம்ப போயிடுச்சு. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒருத்தன் வருவான், ஒரு பையன் வருவான், ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான். அவன் பண்ணுற வேலைகள்லாம் அப்படி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகள் நம்ம பார்த்துக்கோணும். நம்ம சரியாக இருந்தோம்னா, குடும்ப தலைவன் சரியாக இருந்தால் பின்னாடி வர்ற தலைமுறைகள் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத உண்மையான இயற்கை. அது தமிழை உணர்ந்து தான் குடும்பத் தலைவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தான். அதையெல்லாம் உடைச்சிட்டு இப்போ பெண் சுதந்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ மாறுது. பார்த்துக்குங்க. ஆண்களே திருந்துங்க. தயவு செஞ்சு மாற்றிங்க உங்களைய. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். குணமேவிய தமிழா.